தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கமலஹாசன் சார் நடிப்புல சங்கர் சார் இயக்கத்தில் வெளியாயிருக்கிற இந்தியன் 2 திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். இந்தியன் 2வோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்தார்த் இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறாங்க. ஊழல் நடக்கிறதா, லஞ்சங்கள் நிறைய பேர் வாங்குறதா பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச வழியான யூடியூப்பில் அதுக்கு எதிராக அவங்க குரல் எழுப்புறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணியும் கூட அவங்களால சக்சீட் ஆக முடியல. ஸோ அவங்க நினச்ச மாதிரி ஒரு நல்ல சமுதாயத்தை அவங்களால உருவாக்க முடியல. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பத்தாது, இதுக்கு வேற ஆள் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யார் அப்படின்னா, ரொம்ப நாள் முன்னாடி இந்த மாதிரி இந்தியன் தாத்தா இருந்தார், அவர் வந்தால் தான் சரி வரும், இவங்களுக்குலாம் அவர் தான் கரெக்டு அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, இத்தனை நாள் ஆச்சு, கண்டிப்பாக அவர் நேரம் இறந்துருப்பார், அவர் எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது சித்தார்த் சொல்கிறாரு, இல்லை இருப்பார், அவர் என் உள் மனசு சொல்லுது அவர் இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் அவரோட உள் மனசை நம்பி அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவுக்கு போய் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒரு ஃபோட்டோவாக போட்டு, ஒரு 4 டெக்ஸ்ட்டை ப்ரீஃபாக அந்த பிரச்சனையை பற்றி போட்டு, ஒரு ஹேஷ்டேக் ஒன்று கம்பேக் இண்டியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை அவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 4 பேரை பார்த்து இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர், ஸோ அவங்களோட பிரச்சனையை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ஒரு டெக்ஸ்ட்டாக போட்டு ஹேஷ்டேக் கம்பேக் இண்டியன் அப்படி ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க அது ஒரு ட்ரெண்டாக மாறுது. அந்த ட்ரெண்டை இந்த உலகத்தில் ஒரு வேளை இந்தியன் தாத்தா இருந்தார்னா பார்த்து வந்து இந்த சமுதாயத்தை சரி பண்ணாரா இல்லையா, சித்தார்த்தம் உங்கள் ஃப்ரெண்டு நினச்ச மாதிரி சமுதாயம் உருவாச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்தியன் 2வோட ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் எனக்கு தான் ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் அந்த படத்தோட ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்னா, கெஸ் பண்ணக்கூடிய ஒரு கதையும் கெஸ் பண்ணக்கூடிய நிறையா சீன்ஸும் படத்தில் இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் 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 போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சித்தார்த்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஆரம்பத்துலேருந்து இந்த அவங்க பார்க்குற எதெல்லாம் பிரச்சனையாக பார்க்குறாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க சரி பண்ண நினைக்கிறாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன்ஸ், சித்தார்த்துக்கும் ரகுல் பிரீத் சிங்க்கும் இருக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்டை ஏற்படுத்தாத வகையிலேயே காட்சியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ ரகுல் பிரீத் சிங்கும் சித்தார்த்தும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு முரணை வந்து அந்த சீனில் காட்டுறாங்க. ஆனால் அது ஒரு கிரிப்பிங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். சுஜாதா இல்லாத குறை இந்த படத்துலையும் வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்தியன் தாத்தாவை இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் திருப்பி காட்ட போகிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்தியன் தாத்தா திருப்பி வரப்போகிறார் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கேற்ற ஹைப் வந்து இந்த படத்தில் காட்டப்படல அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சிறிய ஏமாற்றமாக தெரியுது. இந்தியன் தாத்தாவை காட்டினதும் அவரோட கெட்டப்பும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதான், வர்மக்கலையில் ஒரு சூப்பரான ஆள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நிறைய ஃபைட்ஸ் வருது, எல்லா ஃபைட்ஸ்லையுமே வந்து அவர் அதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் அந்த வர்மக்களையும் வந்து சற்று போரை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இந்தியன் 1ல் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியும், என்ன அப்படின்னா, சேனாபதி அதாவது இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா, லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா உடனே உங்களை கொண்டுருவார். ஸோ அவரோட அந்த கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 கொலையை வந்து ரொம்ப பெருசாக காமிச்சிருப்பாங்க. நீ இந்த மாதிரி இப்போ அப்படி பண்ண, நீ இதெல்லாம் பண்ண, அதனால் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா, அதனால தான் உன்னை கொலை பண்ணுறேன் அப்படின்னு லென்த்தியாக சீன்ஸ் வச்சு அவங்கள கொலை பண்ணுற சீன்ஸை காமிச்சிருக்கிறதுனால அதுவே ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இன்டர்வல் சீனுமே வந்து நம்ம இந்தியன் 2 அப்படின்ற ஒரு ஹைப்பில் இன்டர்வல் சீன் ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அவர் நிறைய கொலை பண்ணுறாரு இந்தியன் தாத்தா, அதே மாதிரி இன்னொரு கொலை பண்ணுறாரு, அதோட இன்டர்வல் விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்ச அளவில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாத நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் விவேக் சார் வர்றாரு. விவேக் சார் வந்து நிறைய இடங்களில் வர்றாரு. சில இடங்களில் ஏஐ பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் அவரே வர்றாரு. அவர் வந்து அவருக்கே உரித்தான அந்த 2-3 ஜோக்ஸ்லாம் போடுறாரு. நம்மளுக்கு ஒரு 2 செகண்ட் சிரிப்பு வந்தாலுமே கூட அடுத்த செகண்டே லைட்டாக ஒரு சிறிய சோகம் வந்துருச்சு, மனுஷன் இல்லையே அப்படின்ற ஒரு சிறிய தாக்கம் வந்துடுது நம்மளுக்கு. அதே மாதிரி மனோபாலா சாரும் வர்றாரு. அவர் நிறையா காமெடி சீன்ஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்திருக்காரு. இந்தியன் தாத்தா வந்து ரொம்ப நாளாக உயிரோட இருக்கார்ல, அவர் வந்து சுதந்திர போராட்டத்திலேருந்து இந்தியன் 1லேருந்து இந்தியன் 2 வரை இந்தியன் தாத்தா உயிரோட இருக்கார்ல. ஸோ அப்போ அவர் நிறையா ஜென்ரேஷன்ஸை பார்த்துருப்பாரு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு அவர் ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாரு. ஸோ அந்த ஐடியாவை சங்கர் சார் வந்து ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடியா வந்து இந்தியன் தாத்தாக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றதையும் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் 2 படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் போடுறாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் பார்க்க ப்ராமிசிங்காக இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தருது. ஏன்னா அவர் கமல் சார் வந்து அவர் சுதந்திர போராட்டம்னு சுத்தனால சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதையே வந்து அவங்க காமிக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த யங் கமலை படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியன் 3 பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வத்தை கூட்டுது.
என்னதான் இந்தியன் 1 இந்தியன் 2 ரெண்டையுமே வந்து சங்கர் சாரே எடுத்திருந்தாலுமே கூட இந்தியன் 1 அளவுக்கு இந்தியன் 2 இல்லை அப்படின்றதான் வந்து ஒரு ஒரு உன்னதமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் 2 படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டரில் போய் பார்க்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆடியன்ஸோட அப்படியே போயிடும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த படத்தை கொஞ்சம் பெட்டராக காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் 2 நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.